சிறுகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரவி மனோஜ் மாதிரி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுவானா மாட்டானான்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் ரவி முத்து பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துக்கிட்டு ரவி கிட்ட மாமனார் சொத்தை வாங்கி ஹோட்டல் ஆரம்பி, நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அதுக்கு முதலாளியாக உட்காரு, அது அவனுக்கு முத்துக்கு பிடிக்கல, அவனே இமெயிலில் வண்டி வாங்கி ஓட்டிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி முத்து அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரியே பேசுகிறான். மனோஜ் முத்து இருந்துட்டு, ஆமாம் நான் இஎம்ஐயில் வண்டி ஓட்டுறவனா இருந்தாலும் என் தம்பிக்கு தேவையானது என்ன வேணுமோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். அவன் சுயமரியாதையோடு வாழ்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அவன் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அப்பா மாதிரியே தான் அவனுக்கும் நல்ல குணங்கள் இருக்குது. அவனோட சொந்த முயற்சியிலேயே அவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். முத்து இருந்துட்டு, அந்த தொழிலதிபர் சொல்கிறத கேட்டு நீ நடந்துக்கடா. அவன் பாரு எப்படி பேசுகிறான். அவன் அப்பாவோட காசு இல்லைன்னா இந்த கடையை ஆரம்பிச்சிருப்பானா, பாத்திர கடையை அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறான். 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் ஆகுது. ரவி இருந்துக்கிட்டு, நானே மனசொடிஞ்சு வந்து நிற்கிறப்ப 2 பேர் இப்படி சண்டை பண்ணிக்காதீங்கடா. நான் என் சொந்த சுயமரியாதையோடு நிற்கத்தான் நான் இருக்கிறேன். என் செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்கிட்டையும் கொடுக்க விரும்பலை அப்படின்ட்டு ரவி பேசுகிறான். 2 பேர்த்துக்கு வாக்குவாதம் ஆனோடனே, மனோஜ் நீ கிளம்பு அப்படின்ட்டு, நீ எப்போவுமே எதையும் மனசில் போட்டு உழட்டிக்காத. ஏன்னா இப்போ நீ நல்லா இருந்த குடும்பத்தில் உங்கள் மாமியார் கல்லை தூக்கி போட்டு கலங்களை உண்டு பண்ணிட்டாங்க. அதனால் பழகுறதுல கொஞ்சம் மனசு இதாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்க. அதனால் நீங்கள் 2 பேரும் அதனால் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு முத்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. மகளிர் மாநாடு மாதிரி சமையல் கட்டில் ரோகிணி, மீனா, ஸ்ருதி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேயும் இதே டாபிக் தான் ஓடுது. ரோகிணி இருந்துக்கிட்டு, உங்கள் அப்பா அம்மா கொடுக்குற பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஸ்ருதிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மீனா இருந்துட்டு, இல்லை ரவி தன்னோட சொந்த முயற்சியில் எல்லாம் இந்த தொழிலை நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டு தன்னோட சொந்த முயற்சியில் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது தப்பு கிடையாதுல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவருக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறான். அப்போனா ரோகிணி இருந்துக்கிட்டு அவங்களும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ மாமாவோட பணம் இருக்குங்காட்டி தான் நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்க, இல்லாட்டி நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்களா? அதனால் அவங்கவுங்க பணத்தில் சொந்த முயற்சியில் செஞ்சால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கும் ரோகிணிக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வருது. இப்போ எதுக்கு நம்ம சுருதி விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்போ எதுக்கு என்னை இழுக்கிறீங்க? நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் விஷயத்துக்கே தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோச்சிட்டு போகிறான். இல்லைங்க அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறப்ப, இல்லை என்னமோ பண்ணிக்கங்கன்ட்டு ரோகிணி போயிடுறா. சுருதிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப, இப்போ அவங்க சொன்னதுலேயும் வாஸ்தவம் தானே. ஏன் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பின்னாடி வர சொத்து அவங்க அப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு தானே இது. அதனால் அவங்க கொடுக்குறதுல வாங்கி வைக்கிறதுல என்ன, இப்போ ரோட்டில் போகிறவங்ககிட்டயே வாங்கி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சுருதி கேட்குறப்ப மீனா இருந்துட்டு, இல்லை அவர் கொஞ்சம் சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறாரு. அது அவர் நினைக்கிறதுலே தப்பு இல்லையில்ல அப்படிங்கிறப்ப, சுயமரியாதையோடு வாழலாம், மற்றவங்கக்கிட்ட வாங்கி தான் வாழக்கூடாது அப்படின்ட்டு மீனா கிட்ட கோச்சிக்கிட்டு சுருதியும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஏதோ அதிகமாக அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி மீனா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறப்ப முத்து கூப்பிட்டுட்டு வராரு. என்ன மீனா, மகளிர் மாநாடு முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் அப்படியே நான் வரலான்னு வந்தேன், 3 பேர் பேசிகிட்டு இருந்ததுனால தான் நான் போயிட்டேன் அப்படிங்கிறப்ப, நான் சுயமரியாதையோடு வாழணும்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தை சுருதிக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்னை மேலே கோச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சுருதி பழக்குறள் என்றைக்குமே உன் மேலே கோவப்படாது. இப்போ கோவத்தில் போயிருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு உங்கள்கிட்ட தெளிவாக பேசும். அதனால் நீ எதையும் மனசில் போட்டு நினைக்காத, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் படுக்கப்பாரு அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மெயினாக ஒரு மண்டபம் பேசுகிறதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போகிறா. காலையில் எழுந்திரிச்சு மண்டபத்துக்காரர்கிட்ட பேசுகிறாரு. இந்த ஆர்டரை ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு பார்க்குறேன், எவ்வளோ என்ன ஆகும்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன ஆர்டரும் கிடையாது, இந்த மண்டபத்தை ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னானே. இது நாள் வரைக்கும் நான் சின்ன சின்ன ஆர்டர் தான் எடுத்து செஞ்சேன், இப்போ ஃபுல்லாக வேணா சரிங்க செய்கிறேன் சந்தோஷம் அப்படின்ட்டு. எவ்வளோ செலவாகும்னு சொன்னானே. 2 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னா. 2 லட்ச ரூபா ஆகுமா? ஆமாங்க, இப்போ முகூர்த்த சீசனுங்கிறதுனால பூ விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் வாங்குகிற பூவெல்லாம் நல்லா காஸ்ட்லியாக நல்லா இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன், அதனால் அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, சரி நான்
ஃபங்க்ஷன் பண்ணுறவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா நான் 2,50,000 சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறப்ப மீனா யோசிக்கிறான். ஆமாம், கமிஷன் கொடுக்குறது உண்டு, ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்காரர் கேட்குறாரு. எல்லா பக்கமும் கமிஷன் இருக்குது, இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களும் எனக்கு கமிஷன் கொடுப்பாங்க, ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருந்துட்டு மெயினா உள்ளே போய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் 25,000 கொடுத்துட்டு அப்படின்னு இதை வச்சு நீட்டாக டெக்கரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப பத்தாதுங்க, இன்னும் இடையில ஒரு 50,000 கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வாங்கிக்கணும் அப்படின்ட்டு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு. இந்த பத்திரத்தில் இருக்க கையெழுத்து போடு அப்படிங்கிறப்ப மீனா பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, இதில் 50,000 அட்வான்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்குது, மற்ற வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறப்ப இல்லை 25,000 தானே கொடுத்துருக்கீங்க, 50,000ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வர வேண்டிய கமிஷன் 25,000 எடுத்துக்கிட்டேன், மீதி மண்டபம் வேலை முடிஞ்சோடனே டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சோடனே அதில் வரதில் எனக்கு 25,000 நீ கொடுத்துரு அப்படின்னு பேசுகிறப்ப சரின்னு அமௌண்ட்டை வாங்கிட்டு சைன் பண்ணிவிட்டு போகிறா. வீட்டுக்கு போய் மீனா கிளம்புனோடனே சிந்தாமணி உள்ள கார் வருது. வந்தானே வாம்மா வாங்கம்மா வாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே சைனும் வாங்கிட்டு எல்லாமே பேசி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஏன் இந்த ஆர்டர் உங்களுக்கு தானே வர வேண்டியது, ஃபங்க்ஷன்காரங்களும் உங்களை தான் சொல்ல சொன்னாங்க, ஏன் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. பூ நல்லா பூத்து குலுங்குனா தானே பறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அது மாதிரி தான் அவளை நல்லா வளர விட்டு அவளை கிள்ளி எறியணும், அதுக்காக தான் இந்த பிளானு, உனக்கு தெரியாது, இப்போல்லாம் போக போக தான் புரியும், சரி கொண்டான்ட்டு அந்த பத்திரத்தை வாங்கிட்டு இந்த மணி கிளம்பிடுறான். மெயினாக இருந்துட்டு முத்து ஏங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வரேன். முத்து வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு, எனக்கு கை கொடுங்களே அப்படின்ட்டு, என்ன மரியாதையெல்லாம் கேட்டு வாங்குறீ, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறப்ப என்னை பாராட்டுங்களே அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே பாராட்ட முடியும், ஒன்றுமே தெரியாமல் எப்படி பாராட்டுறது, சரி வாழ்த்துக்கள், என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு, 2,00,000 டெக்கரேஷன் கிடச்சிருக்கு, அதில் எப்படி இருந்தாலும் இந்த வேலையை முடித்தா ஒரு 50,000 நிற்கும் அப்படின்னு சொன்னானே. அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுற்றுறத பார்த்துட்டு மனோஜ் ரோஹிணி வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்புறம் விஜயா வர்றா, ரவி எல்லாருமே வர்றாங்க. என்னாச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு ரவியும் கேட்குறப்ப 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. விஜயா இருந்துட்டு நடு வீட்டுக்குள்ளே என்னடா பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கிறப்ப, ஆமாம் என் பொண்டாட்டி தூக்கி சுற்றுற, அவள் சந்தோஷமான விஷயத்த சொன்னால் அதனால் சுற்றுற அப்படின்ட்டு. அண்ணாமலை வந்துட்டு என்ன நடந்துச்சு, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாப்பா, மீனாளுக்கு 2,00,000 டெக்கரேஷன் கிடச்சிருக்கு, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சால் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. ஆமாப்பா கிடைக்கும் அப்படின்னானே. ஆமாம்மாம்மா, இப்போ எல்லா சின்ன டெக்கரேஷனும் கிடையாது, பெருசாக மண்டபம் ஃபுல்லாமே டெக்கரேஷன் தான் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறப்ப சுருதியும் ரவி எல்லாமே ஆல் தி பெஸ்ட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மனோஜ் சொல்கிறான், ஆமாம் இது என்ன முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20,000 30,000 நிற்கும், இதுக்கு போய் இவ்வளோ பில்டப்பா, என்னமோ 2 கோடி ரூபாய் இது பண்ண மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் சுயமாக சம்பாதிச்சு செய்கிறது, அதில் எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் சந்தோஷம்தான், உன்னையாட்ட அப்பா காசு எடுத்துகிட்டு போய் பாத்திர கடை ஆரம்பிக்கலையில்ல அப்படின்னு சொன்னானியா. ஒரு மாதிரியாக பார்க்குறான். அண்ணாமலை இருந்துட்டு ஏன்டா அவனை இதாக இருந்தாலும் பேசிகிட்டே இருக்கிற, அவன் அவங்க 2 பேரும் சொந்த முயற்சியில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, அவங்களைய எதையும் பேசாமல் இரு, நீ அவனை என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவனை மட்டம் தட்டி பேசாமல் இருந்தீங்கன்னாவே போதும், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறான். ஆமாப்பா, அவனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆன காசை நான் வாங்கிட்டேன்ல, அந்த இதில் தான் அவன் காண்டில் தான் என்னை பற்றி பேசினா பேசிட்டு போகிறான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நாங்கள் எப்படி இருந்தாலும் முன்னேறுவோம் அப்படின்ட்டு மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க. உங்கள் வளர்ச்சி, நீங்கள் நல்லா நேர்மையான வழியில் எதை செஞ்சாலும் எல்லாம் நல்லாவே இருப்பீங்க, நல்லா இருங்க, என்னோடய ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்களுக்கு உண்டு, உன்னை எப்போ பூ கட்டுறதுல நான் பார்த்தனும், நீ அனுசரித்து போகிற குணம், எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்க, அதனால தான் உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு மீனா, அதனால தான் என் பையனுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை இந்த ஆர்டரும் நல்லபடியாக
செஞ்சு முடித்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த இன்னைக்கு எபிசோடு இதோட முடியுதுங்க. என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க.